ஹலோ மை டியர் கிரிக்கெட் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, சாம்பியன்ஸ் டிராஃபி 2025 இந்தியன் டீமோட ஸ்குவாட் இன்னும் ரிலீஸ் பண்ணப்படலை. நான் ஒரு நியூஸ் பார்த்தேன், நம்மளோட சன் நியூஸில் தான் போட்டிருந்தாங்க. இது மாதிரி ஸ்குவாடுக்கான டைம் இந்தியா இன்னும் ஒரு வாரம் எக்ஸ்ட்ரா ஐசிசிட்ட கேட்டிருக்காங்க. பிஜிடி நடந்துகிட்டு இருந்ததுனால எங்களால் கரெக்டாக இந்த ஸ்குவாடில் ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்கிற மாதிரி நியூஸஸ் வந்திருக்கு. எந்த அளவுக்கு ட்ரூன்னு தெரியல. ஹிந்துஸ்தான் டைம்ஸ்லேயும் அதை பற்றி போட்டிருக்காங்க. பட் ஆனால் பிசிசிஐ கேட்டால் ஐசிசி பண்ணும், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம். பட் இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ருத்ராஜ் கெய்க்வாட். எஸ், நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட் என்ன அப்படின்னா, ருத்ராஜ் கெய்க்வாட் சாம்பியன்ஸ் டிராஃபி 2025 எடுப்பாங்களா? ஏன்னா இது சாம்பியன்ஸ் டிராஃபியோட இந்தியா மேட்சஸ் துபாயில நடக்க போகுது. ஸோ அங்க ருத்ராஜ் கெய்க்வாட் ஆல்ரெடி ஆரஞ்சு கேப் வாங்கியிருக்காரு ஐபிஎல்ல. ஸோ அதனால அவரை எடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டின் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அண்ட் நான் ஒரு வீடியோ போட்டாலே அது கீழே ருத்ராஜ் இருப்பாராங்கிற கொஸ்டின் தான் வந்துகிட்டே இருக்கு. எஸ், நிறைய பேருக்கு அது சாத்தியமில்லை அப்படிங்கிறது தெரிஞ்சோம். அவருக்கு இருக்கிற ஃபேன் பேஸ்னாலையும் நமக்கு சிஎஸ்கே ஃபேன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனாலையும் பாத்தீங்க அப்படின்னா அதை நிறைய பேர் கேட்குறாங்க அப்படின்னே சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட்லி நான் அவங்க எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவாக ஒன்று சொல்லிக்கிறேன். ருத்ராஜ் கெய்க்வாட் பாத்தீங்க அப்படின்னா அந்த T20 ரேங்கிங்ஸ்ல நம்பர் 7ல இருந்தாரு. அப்பவே அவருக்கு இந்தியன் டீம் வாய்ப்பு கிடைக்கல. இப்போ அவர் நம்பர் 14க்கு போயிட்டாரு. அது அவர் மோசமா விளையாண்டு நம்பர் 14க்கெல்லாம் போகல. அவருக்கு வாய்ப்பே கிடைக்காம மற்றவங்க விளையாண்டு பாயிண்ட்ஸ் ஏத்த அவர் பாத்தீங்க அப்படின்னா போயிட்டாரு. ஓகே, ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, T20லேயே நல்ல நிலைமையில இருந்தே அவருக்கு சான்சஸ் கொடுக்கல. ஓடிஐல இது வரைக்கும் ஒரு 6 மேட்ச் விளையாண்டுருக்காரு. டோட்டலாவே 115 ரன் தான் அடிச்சிருக்காரு. அதுலயும் ஒரு ஹையஸ்ட் 71 நினைக்கிறேன். ஆவரேஜ் ஒரு 19 அந்த மாதிரி தான் வச்சிருக்காரு. ஆக்சுவலி 6 மேட்ச்ல பெருசா நம்பர்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண கூடாது. ஸோ ஆனா அவருக்கு எப்படி வாய்ப்பு கொடுப்பாங்க? இதை தாண்டி பாத்தீங்கன்னா இந்தியாவில் சுக்மன் கில் பாத்தீங்கன்னா நல்லா பண்ணியிருக்காரு ஓடிஐ அப்படின்னே சொல்லலாம். எஸ், லாஸ்ட் வேர்ல்டு கப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய டீமுக்கு அகைன்ஸ்டா பெருசா விளையாடல அப்படின்னாலும் சின்ன டீம்ஸ் லைக் ஒரு நெதர்லாந்து, பங்களாதேஷுக்கு டீமுக்கு அகைன்ஸ்டாலாம் அந்த வேர்ல்டு கப் 2023 நல்லா ஆண்டாரு. அண்ட் இதை தாண்டி அவரோட ஓடிஐ கரியர் ஓரளவுக்கு நல்லா பில்ட் பண்ணியிருக்காரு. அப்படிங்கிறதுனால அவர் தான் ஃபர்ஸ்ட் ஓபனரா இருப்பாரு. அண்ட் பேக்கப்புக்கு ஒரு ஆள் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் லெஃப்ட் ஹேண்டர் ஜெய்ஸ்வால் இருக்காரு இல்லையா? ஸோ அவர் இருக்கிறதுனால டெஃபினெட்லி ருத்ராஜ் கெய்க்வாட் பக்கம் வர மாட்டாங்க. ப்ரோ, என்னதான் ப்ரோ இப்ப ருத்ராஜ் கெய்க்வாட் பண்ணணும்? ஏன்னா அவருக்கு சான்சஸ்னு ஒன்று கொடுத்தாதான் பாத்தீங்கன்னா விளையாடவே முடியும். இவங்க சான்சஸே கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. அவர் என்னதான் பண்ணினா அவருக்கு சான்சஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்டிருக்கீங்க. எஸ், உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கான்னு தெரியல, லாஸ்ட் விஜயசாரே டிராஃபி அப்படின்னு நினைக்கிறேன். அவர் ஏகப்பட்ட செஞ்சுரி அடிச்சாரு அண்ட் என்னென்னமோ பண்ணாரு. எஸ், ஒரு ஓவர்ல ஒரு நோ பால் போட்டு எக்ஸ்ட்ரா ஒரு பால் வந்துச்சு. அப்ப 7 பால் ஆகுமா? அந்த 7 பால்லையும் அவர் 6 அடிச்சாரு. இந்த மாதிரிலாம் அவர் நிறைய விஷயம் பாத்தீங்க அப்படின்னா பண்ணிட்டாரு. அவரோட பீக் ஃபார்ம்ல இருந்தாரு டொமஸ்டிக் கிரிக்கெட்ல. அப்பவே அவருக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படல. ஆப்வியஸ்லி இப்ப கொஞ்சம் டொமஸ்டிக் கிரிக்கெட்டும் பெருசாலாம் இல்ல. அங்கங்க 1 or 2 மேட்சஸ் நல்லா ஆடுறாரு, ஒரு ஃபியூ மேட்சஸ் நல்லா ஆடுறாரு. இப்படிதான் அவரோட கெரியரே பில்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இருக்கிற காம்படிஷனுக்கு ருத்ராஜ் கெய்க்வாட் உள்ளே வர முடியாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா லைக் ஐபிஎல் அவர் ரொம்ப நல்லா பண்ணிட்டாரு, டொமஸ்டிக்ல நல்லா பண்ணிட்டாரு. அப்போ கூட அவர் ஒரு பேக்கப் ஆப்ஷனாக தான் எடுத்து வச்சிருந்தாங்களே தவிர அவருக்கு பெரிய சான்சஸ் கொடுக்கப்படலை. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு ருத்ராஜ் கெய்க்வாட்டை ஒரு பெரிய அடுத்த பிளேயராக பார்க்குறாங்க. அடுத்து மேபி லீடர்ஷிப்புக்கு கூட பார்க்குறாங்கன்னு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா ஏக்கு அவரை கேப்டனாக போட்டு அனுப்புனாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் இந்தியா நடந்துச்சுல, அதுலயும் அவர் தான் கேப்டன்சி பண்ணாரு. இது மாதிரி அங்கங்க பிசிசிஐ அவருக்கான வாய்ப்பு டொமஸ்டிக் லெவல்ல கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. பட் ஆனா he deserve for better chances. மேபி மேல இருக்கிறவங்க லைக் ஒரு டீம்ல 15 பேர் தான் எடுக்க முடியுங்கிற அந்த ஒரு இதனாலேயோ என்னமோ தெரியல, இவருக்கான அந்த கதவு திறக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் என்னோட கருத்தா இருக்கு. எஸ், ஃபேன்ஸ் ஆகிய நம்ம பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பேசுறோம், ஆப்வியஸ்லி சொல்றோம் ருத்ராஜ் இருக்கணும், ருத்ராஜ் ஏன் வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது, ஐபிஎல் நல்லா ஆடுறாரு, அது நல்லா ஆடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் சப்போர்ட்லாம் பண்ணி பேசல, பட் ட்ரூ அண்ட் ஃபேக்டை சொல்றேன். இந்தியன் டீமோட காம்படிஷன் ஹெவியா இருக்கு. ஆனா நான் பியூர் அண்ட் பியூரா இவருக்கு எதுக்கு T20ல வாய்ப்பு கொடுக்கல அப்படிங்கிறது எனக்கு சத்தியமா தெரியவே இல்லைங்க. ஏன்னா T20 பயங்கரமா விளையாண்டுட்டு இருந்தாரு. நம்பர் 3ல போய் அடிச்சாரு, நம்பர் 5ல அடிச்சாரு, ஓப்பனிங் இறக்கி விட்டு அடிச்சாரு. ஜிம்பாப்வே சீரீஸ்ல அவர் தான் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்தாரு. அதுக்கப்புறம் எப்படி அப்படியே வெளில போனாரு அப்படிங்கிறது என்னால அது நினைச்சு கூட பார்க்க முடியல. ஒருத்தன் இன்டர்நேஷனல் லெவல்ல நல்லா பண்ணிட்டான், அவனை ஏன் நீங்க எடுக்கல? அது கண்டினியூவா நல்லா பண்ணாரு அந்த சீரீஸ்.
அது அந்த ஒரு விஷயம் நடந்ததுனால தான் ருத்ரா ஜெய்க்வாட் மேல தனி பாலிடிக்ஸ் வைக்கப்படுதோங்கிறது வந்து எல்லாருமே உறுதிப்படுத்தி பேசினாங்க. ஆப்வியஸ்லி வந்து அது 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 அதுக்கு இன்னமும் அவருக்கே பதில் தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் ஒரு 3 செஞ்சுரி அடிச்சு அவர் ஒரு ஓப்பனராக பதிவாயிட்டாரு. இன்னொரு சைடு கில்லோ, அபிஷேக் சர்மாவோ, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலோ இருக்காங்க. அதில் 2 பேர் லெஃப்ட் ஹேண்டருங்கிறதுனால அவங்களுக்கான இதுவும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நம்பர் 3 அனுப்பலாம்னா அங்கே திலக் வர்மா கண்டினியூஸாக செஞ்சுரி அடிச்சிட்டாரு. ஸோ அதனால வந்து ஆப்வியஸ்லி அதை யோசிக்க கூட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. நான் தான் சொல்கிறேன்லங்க, அவர் வந்து எங்கெங்கேயோ இறக்கி விட்டு 40, 50, 80லாம் அடிச்சார் இல்லையா, அதை தாண்டி இந்த செஞ்சுரிஸ்லாம் ஒன்றும் பெரிய ஸ்கோர் கிடையாது. என்னைய பொறுத்த வரைக்கும் அதான். ஏன்னா நீங்கள் வாய்ப்பே அதுக்கப்புறம் கொடுக்கலையே, கொடுத்துலாம் விளையாட விட்டுருக்கணும். அண்டு அதுதான். பட் இந்த சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு அவர் இருக்க மாட்டார் நண்பர்களே, அது நிறையா பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போயே வந்து சொல்லிடுறேன், எஸ் சாம்பியன்ஸ் டிராஃபியில் ருத்ரா ஜெய்க்வாட் இருக்க மாட்டார். பார்க்கலாம், அவருக்கு இன்னும் வயது இருக்குது, 26 தான் ஆகுது. அப்படிங்கிறதுனால இன்னும் சாலிடாக கொஞ்சம் வருஷம் இருக்குது. எப்படியாவது முட்டி மோதி கிடைக்கிற நேரங்களில் பெர்ஃபார்ம் பண்ணி வந்துதான் ஆகணும். பட் லாஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸாக அவரோட கரெக்டான ஃபார்மில் இல்லை, ஒரு கன்சிஸ்டண்டாக ஆட மாட்டேங்கிறாரு. அதெல்லாம் ரொம்ப நோட்டபுளான ஒரு விஷயம். கண்டிப்பாக அதை நோட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த மாதிரி சில தவறுகள் அவர் பண்ணாமல் கிடைக்கிற வாய்ப்பை எங்கேயா இருந்தாலும் அடித்து டொமஸ்டிக்கில் நிறையா ரன் அடித்து ஐபிஎல் மாதிரி ஒரு டோர்னமெண்ட் நல்லா யூஸ் பண்ணார் அப்படின்னா மேபி கண்டினியூஸாக அவரை பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஜென் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில செட் ஆஃப் பிளேயர்ஸ் உள்ளே வர போகிறாங்க. பிகாஸ் நம்மளோட சீனியர் ப்ரோ மேக்ஸ் எல்லாம் வெளில போறாங்க. லைக் ஒரு ரோஹித்தா இருக்கட்டும், இல்ல விராட்டா இருக்கட்டும், வெளில போறப்போ அந்த இடங்களுக்கு வந்து ஒரு ஆளை நிரப்பணும், ரீப்ளேஸ் வேணும். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வரப்போ ருத்ராஜ் உள்ள பூந்தே ஆகணும், வேற வழி கிடையாது. பார்க்கலாம். அண்ட் நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி தான், நம்மளோட ஃபேவரட் பிளேயர் தான். கண்டிப்பா அவர் இருந்தா நல்லா இருக்கும் தான், இது எல்லாமே எனக்கும் தான் தோணுது. பட் காலங்கள் சூழ்நிலைகள் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத பத்தி தான் மற்றது இருக்கு. ஓகேங்க, இதை தாண்டி உங்க எல்லாருக்குமே ஒரு சின்ன அப்டேட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். ஒரு மேத்ஸ் டியூஷன் நீங்க சேரணும், நீங்க வந்து 7th ஒரு 12th இல்ல டிப்ளமோ படிக்கிற ஆளா இருந்தீங்க அப்படின்னா ஒரு மேத்ஸ் சேரணும் டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல நீங்க விரும்புனீங்க அப்படின்னா கீழே ஒரு கூகுள் ஃபார்மோட லிங்க் இருக்கு, அதை போயிட்டு ஃபில் பண்ணுங்க. மாசம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1000 ரூபாய்க்கு ₹1 கம்மி, ₹999 மட்டும்தான். எஸ், கண்டிப்பா நல்ல ஒரு இதா இருக்கும். நீங்க அடுத்த எக்ஸாம்க்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நமக்கு தமிழ்லயே ஆன்லைன்ல சூப்பரா சொல்லி கொடுக்குறாங்க. எஸ், ஆப்வியஸ்லி இது பெய்டு ப்ரொமோஷன்லாம் கிடையாது. நமக்கு ரொம்ப தெரிஞ்ச எங்கள் அக்கா தான் அவங்க. ஸோ கூட பிறந்த அக்காவோட மேத்ஸ் தான், அவங்க டீச்சர். அவங்க இதை ஆசைப்பட்டாங்க. சரி, நீங்கள் ஆன்லைனில் எடுக்கணும், நான் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா போயிட்டு ஃபில் பண்ணுங்கள். ஓகே, ஸோ வேறு எதுவும் இல்லை. உங்களோட கருத்து மற்றவைகள் பற்றி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணவும், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், நம்மளோட கிரிக்ஸிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்டில் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திஸ் இஸ் விஜே மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே. நன்றி 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 நன்றி, வணக்கம். அண்ட் சாம்பியன்ஸ் ஆஃப் ஸ்குவாட் வந்ததுக்கு அப்புறம் நிறைய வீடியோஸ் பிளான் பண்ணியிருக்கேன், அது கண்டினியூவா வரும்.